பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி மரவள்ளிக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ கிழங்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளிக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னமோ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ மணமாக இருக்கு பாருங்க. நாங்கள் கிழங்கு அவிக்கும் போதே மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு அவிச்சிட்டோம். நீங்கள் அதே மாதிரி அவிக்கும் போது மஞ்சள் தூள்லாம் போட்டு அவிங்க. மஞ்சள் தூள் போடலைன்னா லாஸ்ட்டில் போடணும். நாங்கள் போட்டு அவிச்சிட்டேன், அதனால் மஞ்சள் தூள் போடல. உப்பு மட்டும் லேசாக போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ வாசனையாக வருது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பொடிசாக கட் பண்ணணும். பண்ணி நல்லா இப்படி செஞ்சால் சூப்பராக நல்ல வாசனையாக வருது பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வேறு தட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு பொரியலை தட்டுக்கு மாற்றியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.